ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கங்க. இது போன வாரத்தில் ஒரு நாள் நல்ல மழை, வீடே இருட்டடைஞ்ச மாதிரி இருந்தது. காலையில் எந்திரிச்சு வந்ததுமே பசங்களுக்கு ஒரு சில புக்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த டைமில் நிலனுக்கு ஒரு சில புக்ஸும் அதிரன் அவனே படிச்சுப்பான், புக்ஸ் அவனே எடுத்து. ஸோ அந்த மாதிரி புக்ஸும் எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம். அந்த அன்றைக்கி அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நல்ல மழை, அதனால் வெளியில் டென்ட் வச்சுருந்தோம், அதை கூட தூக்கி உள்ளே வச்சிட்டோம். அந்தளவுக்கு காற்று மழையாக இருந்தது. ஸ்கூலுக்கு மினி இட்லி, பொடி மினி இட்லியும் அப்புறம் ப்ராக்கலியும் பன்னீரும் சாட்டே பண்ணது. இது ஆலிவ் ஆயிலில் தாங்க இது பண்ணுவேன். அப்புறம் டிஃபனுக்கு வச்சு கொடுத்தாச்சு, பாயில்டு எக்கு அதெல்லாமே வச்சு கொடுத்து விட்டேன். நல்ல மழை அப்படிங்கிறதுனால மத்தியானமாக சூடாக சாம்பார் சாதம் பண்ணேன். நிலனையும் வெளியில் கூப்பிட்டு போகல, ஏர்லியான்னு கூப்பிட்டு போவேன், அந்த அன்னைக்கு கூப்பிட்டு போகல. இது வீக்கெண்டு, சனிக்கிழமைங்க. அப்போது அதிரன் ஏதோ புக்கில் பார்த்துட்டு இது ஐஸ்கிரீம் அவனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸை அரைச்சி, இதில் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது அந்த கிரேப்ஸு, அதனால் சீடும் இல்லை. சரி, அதை அரைச்சி சுகரும் எதுவுமே ஆட் பண்ணல, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஒரு 8 hours கிட்ட விட்டுட்டோம். அப்புறம் நிலன் வந்து இங்கே டாக் பார்த்தா பயந்துக்கிறானுங்க, பவ் பவ் அப்படின்ட்டு. அது 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலுமே இவன் இங்கே ரொம்ப பயப்பட்டுட்டு இருந்தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி புக் எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்ம எப்படி ஃபியரை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அவரும். அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, அதிரனுக்கு கோகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வரப்போகுதுங்க 3rd grade. அதை பற்றி நான் வ்ளாகில் சொல்கிறேன். ஸோ அதுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு இருந்தார். நிலன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதிரன் படிக்கிறப்ப கொஞ்சம் விடுறான். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸுக்கெல்லாம் உட்காந்துக்கிறான். அப்புறம் இது காலையில் 11 மணிக்கு ஊற்றி வச்சது, நாங்கள் ஒரு 7:30 மணிக்காட்டு எடுத்தோங்க. நிலனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. அதனால் நல்லா சாப்பிட்டாங்க 2 பேரும். அது எங்களுக்கும் ஊற்றி கொடுத்துருந்தான், நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸ்வீட்டே என்ன சொல்கிறது, ஸ்வீட் சுகரே ஆட் பண்ணல, அந்த கிரேப்ஸ் ஸ்வீட்னஸே சூப்பராக இருந்தது. அப்புறம் இது இன்னொரு நாளுங்க, நிலனை கூப்பிட்டு ஏர்லியான்னு போனேன். இந்த மாதிரி பேக் அவங்க அண்ணா மாதிரியே பேக் மாட்டணுமாம்மா, வாட்டர் பாட்டில் உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை ரெடி பண்ணிவிட்டு காலையில் கூப்பிட்டு ஒரு 10 மணிக்காட்ட கிளம்புவாங்க. இப்படி தான் அந்த அன்னைக்கெல்லாம் போச்சு.